ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் நம்ம ஹீரோ அடுத்த ஒரு அருமையான பேட்டி கொடுத்துருக்கிறார் ஒரு மீட்டிங்கில். அவர் சொல்கிறாரு, கேஸ் முஸ்லீம் நாடுகள்லேருந்து வருவதனால அதனை உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படின்ட்டு சங்கிகள் சொல்லணும், அடுப்பு எரிக்க மாட்டோம்னு சொல்லிடணும். முஸ்லீம் நாடுகள்லேருந்து பெட்ரோல் வந்தால் அந்த பெட்ரோல் மூலம் எங்கள் வாகனங்களை ஓட்ட மாட்டோம்னு சொல்லிடணும். உறுதிமொழி எல்லோரும் எடுக்கணும் அவசியம். மோடிக்கிட்ட போய் எல்லோரும் போய் நிற்கணும், எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய்ட்டு நெத்தனியாக போய் கட்டி பிடிச்சி பரிசுலாம் வாங்கிட்டு வந்தார்ல, அந்த மோடிக்கிட்டே நீங்கள் போய் கேளுங்க அப்படிங்கிறார் சஞ்சய் சிங். அருமையான வாதம் தானே. அந்த மக்கள் போய் கேட்கட்டும், இப்போ மோடிகிட்ட போய் கேட்கட்டும். இன்னும் நம்மள்கிட்ட இருக்கிற ஸ்டாக் வந்து இன்னொரு 10 நாள் 15 நாள் வரும்னு நினைக்கிறேன். அதன் பிறகு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. பிரச்சனை अपने घर में तय करो, जो गैस मुसलमानों के देश से आएगी उसका खाना नहीं बनाएंगे। जो तेल मुसलमानों के यहाँ से आएगी उस तेल से मोटरसाइकिल नहीं चलाएंगे। जिस डीजल से जो मुसलमान के यहाँ से आएगा उस डीजल से अपनी गाड़ी नहीं चलाएंगे। तय करो, ऐलान करो, चले जाओ मोदी जी के साथ जाओ। உண்மையிலே இவரெல்லாம் தலைவராக வரணும். அப்போ தான் வந்து இந்த நாடு வந்து சுபிட்சமாக இருக்கும். ஏன்னாக்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டும் இல்லை, எல்லா மதங்களும் கலந்து வாழக்கூடிய ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நமக்கு தேவை. அவர்களால் தான் இந்த இந்தியாவை நடத்தி செல்ல முடியும். மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் போன்றவர்களால் இந்த நாடு மேலும் கீழ் நோக்கி தான் போக முடிஞ்சு, மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இப்படிப்பட்ட தலைவர்கள் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், மேலே கொண்டு வரணும். இவர்கள் போன்றவர்களுக்கு நம்ம மக்கள் ஆதரவு தெரிவிக்கணும். எல்லா மக்களும்